ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் ரெசிபி என்னதுன்னா சுட சுட சாதம், கீரை பொரியல், அப்புறம் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கோம். இதுக்கு தொட்டுக்க நம்ம சென்னாங்குனி ரசம் தான் செஞ்சுருக்கோம். சாதத்துக்கு சென்னாங்குனி ரசம் சின்ன வயசுல என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு சுமதின்றவங்க அவங்க இது கொடுத்தாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இப்போ பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இது நம்ம ஃபுல்லாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது மீன் தான், ஆனால் ஒரு மாதிரி கருவாட்டு ஸ்மெல்லு, அந்த ஒரு எறா ஸ்மெல் மாதிரி இதில் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்லவா? இந்த கருவாட்டில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. எப்படின்னு தெரியுமா? அதாவது நம்ம நார்மலாக ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை விட இதில் தான் ப்ரோட்டீன் அதிகம். ஏன் அப்படின்னா இதை நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு பண்ணுவாங்க. அப்போது இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் ரிமூவ் ஆகிடும். வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். ப்ரோட்டீன் உங்களுக்கு எவாப்ரேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றோம்னா அதில் 18 to 20 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கருவாடு சாப்பிட்றப்போ 50 to 65 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோடைய எலும்பு எல்லாமே சேர்த்து தானே நம்ம சாப்பிட்றோம் ட்ரை ஃபிஷ்ஷாக சாப்பிட்றப்போ, அதனால ப்ரோட்டீன் கூடுது. இப்போது நம்ம ரசம் செய்கிறதுக்காக தக்காளியும் புளி தண்ணியும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதில் நான் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அரை தக்காளி சேர்க்கலை. இப்போ இதை தண்ணியில் நான் நல்லா கரைச்சிட போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் எப்படி இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்மி குவான்டிட்டியாக நீங்கள் சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். அப்போனா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமாக சேர்த்துப்பீங்க. பார்த்தீங்களா, அந்த தக்காளி அரைப்படவே இல்லை, மசியவே இல்லை. அதனால் இந்த தக்காளி நான் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ ரசத்துக்கு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு குட்டி பீஸு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கொரப்பாக அரைக்க தான் போகிறோம். இப்போது அது கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம சென்னாங்குனி அந்த ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல, அதே மண் சட்டியில் தான் நான் இதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கிறப்போ நம்ம மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கணும். பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கிட்டு இது கூடயே நான் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒரு மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா நல்லா இந்த புளி தண்ணியில் நல்லா கரைச்சிடணும். நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் இந்த காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலரி விட்டுறலாம். அது கூடயே நான் மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு, இப்போ நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு எவ்ரிடே வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். இப்போது நம்ம தக்காளி இந்த ரசத்தில் மசியல, அதனால நான் 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் பியூரியாக. இப்போ அந்த டொமேட்டோ பியூரியும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரசம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சென்னாங்குனியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு சூப்பராக கலரி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நம்ம எப்போவுமே கருவேப்பிலை புளி செய்கிறோன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஏன் தெரியுமா? புளியில் நச்சுத்தன்மை இருக்கும். அந்த நச்சுத்தன்மையை நீக்கிற ஒரே இது கருவேப்பிலை தான். ஸோ எப்போவுமே புளி சேர்த்த ஒரு டிஷ்ஷில் கருவேப்பிலை போடுறீங்கன்னா அந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடக்கூடாது. யாருக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயம் புதுசாக இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் கமெண்ட்ஸில். இப்போது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் இருக்கும்ல, அப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதையும் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் இந்த ரசத்துடைய ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இது செஞ்சிட்டிங்கன்னா இந்த ரசம் வீடே கமன் மணக்கும். என் தங்கச்சியே ஓடி நான்வெஜ் ஆயினிக்கின்னு கேட்டு போனால். இப்போ நம்ம இன்னொரு மண் சட்டி வச்சுருக்கோம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி,
பூண்டுலாம் சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல், காஞ்ச மிளகா ஒரு 2-3 பீஸு, அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இது வந்து அந்த ரசத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் 2 காம்பினேஷனுமே. இப்போது இதுதான் மணத்தக்காளி கீரை, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து வாய்ப்புண், வயிறு புண், அந்த அல்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த கீரை. நெஞ்செரிச்சல், மனச்சிக்கல், இதுக்கு எல்லாத்துக்குமே கூட ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நேச்சுரலாக கூலிங் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற அதிகமான ஹீட்டை இது குறைக்குது. முக்கியமாக வந்து நம்ம சம்மர் டைமில் ரொம்ப காரமான சாப்பாடெலாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. லிவர் சம்மந்த பிரச்சனைக்கும் வந்து இது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கால்சியம், அயனு, விட்டமின் ஏ, விட்டமின் சிலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பைல்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த கீரை வந்து சூப்பராக கேட்கும் உங்களுக்கு. இப்போது இந்த கீரை நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம், நல்லா சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது கூடயே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம், 1/2 டேபிள் ஸ்பூனு. கீரை வகைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது, எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் கலரே வந்து இருக்காது, அந்த கலரே போயிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து நிறைய தேங்காய் சாப்பிட்றதுனால நான் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு, உங்கள் ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் சூப்பராக கிளறி விட்டுடலாம். இந்த கீரை வந்து ப்ரெக்னென்ட் உமன் இருந்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அளவு மீறிலாம் எடுக்க வேண்டாம், அளவு பார்த்து கம்மியாக தான் எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளுடைய கீரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம சுட சுட சாதத்து கூட இந்த கீரை, பீன்ஸ் பொரியல், அப்புறம் சென்னாங்குனி ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சென்னாங்குனி ரசம் ஸ்மெல் இருக்கே, கம கமன்னு வீடே மணக்கும், அந்தளவு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.